உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவான் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிக்கும் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையாது, நல்ல மனைவி அமையாது, இல்லை நல்ல கணவர் அமையாது, ஒரு சுகபோக வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையவே அமையாது. அப்போ அவங்க வாழ்க்கையில எங்கே போனாலும் சக்சஸ் பண்ண முடியாது, எங்கே போனாலும் நிம்மதியாக வாழ முடியாது. அப்ப அந்த சுக்கிர பகவான்ங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல கணவர் அமைவாங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அந்த சுகபோக வாழ்க்கை, அதாவது தனக்கு வேணுங்கிற வசதி, நல்ல வீடு, இந்த மாதிரி எல்லாமே அமையணும்னா அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் நல்லா அமையணும் இல்லைங்களா? அது போக இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அந்த கணவர் நல்லா அமைஞ்சாதான் வாழ்க்கை. அந்த கணவர் நல்லா அமையலைன்னா எத்தனையோ குடும்ப பெண்களாகப்பட்டது கணவர் நல்லா அமையலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ கோயில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா அமைஞ்சாதான் நல்ல கணவர் அமைவாங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது அண்ணன் தம்பி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை குறிக்கிறது. அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்க முடியும். இது போக அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்கு காரகன். அப்ப அந்த பூமி ஒவ்வொருத்தருக்கு இன்னும் அமையலையே, நல்ல வீடு அமையலையே, இன்னும் வீடு வாங்க முடியலையே, 50 வருஷமையும் 60 வருஷமையும் இன்னைக்கு வரைக்குமே தான் சொந்த வீடு வாங்காமல், சொந்த வீட்டுல குடி இல்லாமல் இன்னைக்கும் வாடகை விட்டு இருக்கிறாங்க. இது போக பணம் காசு கையில வச்சிருந்துமே தனக்கு வீடு அமையல அப்படின்னு வேதனைப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க நல்ல வீடு அமையுது, நல்ல காடு தோட்டம் அமையுது, ஏக்கரை கணக்குல பூமி அமையுது, எங்கே பார்த்தாலும் அவங்க நினைச்சத வாங்கி சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப இதற்கு காரணம் அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறது தான். அப்ப இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். அப்ப மீன ராசிக்கு இந்த செவ்வாயும் சனியும் கூட்டணியாக இருந்து மீனராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தது. 12ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய மன நிம்மதியை காலி பண்ணுச்சு. அது போக இவங்களுக்கு எதிரிகளை உருவாக்குச்சு. இவங்க பேசினாலே பிரச்சனை. அது போக இவங்களுக்கு துரோகிகள் எங்கிருந்துதான் இவங்களுக்கு எல்லாமே தடுங்கலாகும். எதை நினைச்சாலும், எதை பேசினாலும், எதை செஞ்சாலும் எல்லாமே குழப்பமாகும். இது போக துரோகிகளும் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடுங்கலாக இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வரவு செலவுங்கிறது பாதிச்சது. அப்ப இதுல எல்லா விஷயத்திலுமே நொடிஞ்சு போய் இருந்தவங்க தான் மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசி தன்னுடைய லக்னத்துக்கே வந்திருக்குது. அப்ப தனாதிபதி தன்னுடைய ராசிக்கு வந்தது முதல் யோகம். அப்ப தனாதிபதி தன்னுடைய ராசியில இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில இவங்கள் எதை செய்தாலும், எதை செய்ய முற்பட்டாலும், எதை செய்யறதுக்கு யோசனை பண்ணினாலும் அந்த தனாதிபதி லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அது போக எந்த தொழில் செய்யறதுக்கு இவங்க ஆசைப்பட்டாலும் சரி, இதற்கு முன்னாண்ட தொழில் செஞ்சு அதுல நஷ்டப்பட்டு அந்த தொழிலை எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அந்த தொழிலை எடுத்து செய்வதற்கு பக்கபலமாக யாரோடைய உதவி கிடைக்கும். பைனான்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீ செய், அப்புறம் பார்த்துக்கலாம், நீ சம்பாரிச்சு கொடு அப்படிங்கிற அளவுக்கு யாரோடைய குரல் ஒலிக்கும். அப்ப இதன் மாதிரி பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல அந்த சப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கு 4 திசையிலிருந்து ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக வரும். அப்படி அந்த சப்போர்ட்டை வச்சு இவங்க
அந்த தொழிலை செஞ்சு அந்த தொழில லாபத்தை சம்பாரிச்சு அந்த சம்பாதனையின் மூலியமாக படிப்படியாக முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது யோகம். அப்ப அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகமாகப்பட்டது நம்மளுக்கு தனஸ்தானத்தில் அமைவது யோகம் இல்லைங்களா? அந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல அமைஞ்சதுனால கண்டிப்பாக நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த லக்ஸரியான வாழ்க்கை நாம் இதுக்கு முன்னாண்ட ஆசைப்பட்டு தோத்து போயிருந்தா கூட இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வோம். இது போக பாத்தீங்கன்னா இவங்க கலைத்துறையில மீனராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல் தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இருந்து அந்த திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கலாம். அந்த கஷ்டங்களாகப்பட்டது இந்த பீரியட்ல நிவர்த்தியாகும். இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவங்க மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இல்லாமல் கலைத்துறையில சிறந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போக இவங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 4ஆம் இடம் என்பது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த விஷயங்களாப்பட்டது இவங்களுக்கு மன நிறைவோடு அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்ப டோட்டலா ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சொத்து வாங்கி அதுல தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலியமாக நீங்க முன்னேற்ற பாதையில வருவீங்க. 2வது பார்க்க போனா இடம் மாற்றங்கள் நல்லா இருக்கும். அப்ப அந்த இடம் மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகு இருக்கும். அது போக உங்களுடைய அந்த செவ்வாய் பகவானாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டும் இல்ல, குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதனால கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த கலஸ்தர ஸ்தானத்தை குருவும் பார்க்கறதுனால செவ்வாயும் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தரம் நல்ல திருப்தியாக ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு மனநிலையை நல்ல ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்போ குடும்பத்துல வாழக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அந்த குடும்பத்துல நல்ல அமைதியும் நல்ல சந்தோஷங்களும் சேர்ந்து ஒரு திருப்தியாக வாழ்வாங்க. அதுபோக பார்ட்னர் ரூபத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்ட்னர் ஆகப்பட்டது ஒரு பிசினஸ்ல ஒரு சக்சஸை காட்டுவாரு. அந்த சக்சஸ்ங்கிறது இந்த பார்ட்னருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது போக புதுசாக நம்மளுக்கு பார்ட்னர் சேர்த்தி கொள்வதற்கும் இது அருமையான டைம். அப்ப இந்த டயத்துல பார்ட்னரை சேர்த்திக்கலாம். இது போக உங்களுடைய இப்ப இந்த மீனராசியில புதன் நேச்சம். அப்படி நேச்சமாகி இருந்து அந்த புதன் பகவானாப்பட்டது தன்னுடைய வீட்டையே பார்க்கறாங்க. அதே சமயத்துல குரு பகவானும் அந்த வீட்டையே பார்க்கறாங்க. அது போக செவ்வாய் பகவானும் அந்த வீட்டையே பார்க்கறாங்க. இப்படி 3 ராசிகளும் 3 கிரகங்களும் ஒரே ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க அவங்களுடைய மக்கள் படிக்கக்கூடிய படிப்பு நல்லா இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா அவங்க மக்களாகப்பட்டது ஏதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாவோ இல்ல குரூப் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலோ கண்டிப்பாக அதுல தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 2வது பாத்தீங்கன்னா மீனராசியில பிறந்து அவங்க தலையெடுத்து அவங்க படிச்சு பட்டம் வாங்கி வெளிநாடு போய் அங்க போய் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு போனவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டங்கள் தீர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்ப அந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது, அந்த சுக்கிர பயிற்சி நல்லா இருக்குது, அந்த குரு பயிற்சியாகி தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நீங்க பார்க்க வேண்டாம். அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்படி பார்க்கறதுனால அந்த குருவுடைய பார்வையும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டும். நீங்க இருட்டுல வாழ்ந்துட்டு எந்த திசையில போறது என்ன பண்றது
அப்படின்னு போறதுக்கு வழி தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிருச்சு. இனிமேலாகப்பட்டது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயம். நீங்க நல்லா இருப்பீங்க மீனராசிக்காரங்களே. கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதான்னு பாருங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களை வழி நடத்தும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக மீனராசியில பிறந்தவங்க இப்ப நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா கண்டிப்பாக விநாயக பெருமானி. அந்த விநாயகரை அனுதினமும் நீங்க வணங்கி வாங்க. இல்லைன்னா அந்த விநாயகரை திங்கட்கிழமை நாள்ல நீங்க வணங்கி வாங்க. அந்த விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக தீரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.